பஞ்சாயத்தார் வெங்கடேசன் மற்றும் செல்லப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க நீதிபதியிடம் மனு. 2012 நான் சங்கம் சார்பில் படகு விளையாட்டு போட்டி நடத்தியதை மீனவர் கிராம பஞ்சாயத்தார் சிலர் தண்டோரா மூலம் தடை விதித்து பொதுக்கூட்டத்தில் பேசுவதாக என்னை அழைத்து தாக்கினர். எனது புகார் காரணமாக காலாப்பட்டு காவல் நிலையத்தில் STC 5086 கீழ் 2012 என்ற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022 காலாப்பட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயில் மீனவர்களின் வலைகள் சிக்கி பாதித்தது குறித்து மீனவர்கள் புகார் காரணமாக மக்கள் நல சங்கத்தின் சார்பில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் 6/8/2022 புகார் அளித்து வழக்கு எண் 114-32-0/2022 ஆணையம் வழங்கிய தீர்ப்பில் கடலில் உள்ள குழாய்களை 8 வாரத்தில் வெளியே எடுக்க மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின்படி எந்த நடவடிக்கையும் இல்லாததால் நான் அது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டேன். மறுபுறம் பஞ்சாயத்தார் மீதான எனது படகு போட்டி வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது. இந்த 2 வழக்குகளையும் வாபஸ் பெற சொல்லி காலாப்பட்டு வேலு, வெங்கடேசன், செல்லப்பன் ஆகியோர் தலைமையிலான மீனவர் கிராம பஞ்சாயத்தார் February 23 என்னிடம் கேட்டனர். இதற்கு நான் மறுத்துவிட்டேன். இதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத என் மீது திடீரென சாசன் கம்பெனியில் தண்ணீர் கான்ட்ராக்டர் நடத்தும் தம்பிராஜ் என்பவருடன் சேர்ந்து 3/3/2023 IR நம்பர் 7 கீழ் 2023 CRPC 107 என்ற ஒரு வழக்கும் 28/3/2023 பேனர் வைப்பதாக கூறி FIR 30 கீழ் 2023 என்ற வழக்கும் பதிவு செய்தது. இந்த வழக்கை 13/4/2023 விசாரணை செய்த வருவாய்த்துறை தாசில்தாரர் ரமேஷ் கண்ணா அவர்கள் விசாரணை செய்த அன்றைய தினமே என்னை அந்த வழக்கில் இருந்து விடுவித்து உத்தரவிட்டார். உத்தரவிட்ட 13/14/2023 அன்று காலாப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் இளங்கோ மற்றும் அருள்மணி ஆகியோர் கூட்டு சேர்ந்து காலாப்பட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்திற்கு கொடுத்த ரூபாய் 35,000 பணத்திற்காக எனது குற்ற வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி சாட்சியை மிரட்டி மீன் வியாபார சந்திரன் மீது 10/4/2025 நான் புகார் அளித்த காரணத்தினால் காலாப்பட்டு SI அருள்மணி சந்திரன் நண்பர் என்பதால் புகார் அளித்த என் மீதே பொய் வழக்கு பதிவு செய்து அதற்கு சாசன் கம்பெனி கான்ட்ராக்டர் தம்பிராஜ் என்பவரை சாட்சியாக வைத்து என் மீது கிரைம் நம்பர் 39 கீழ் 2023 என்ற வழக்கை எனக்கு தெரியாமல் பதிவு செய்துள்ளனர். இந்த தொடர் பொய் வழக்குகள் பதிவு செய்வது குறித்து 24/4/2023 புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகள் போலீஸ் சிங் ஆஃப் போலீஸ், கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர், SP காவல்துறை தலைவர், DGP தலைமை செயலர் மற்றும் ஆளுநர் ஆகியோருக்கு ஆதாரத்துடன் நேரில் புகார் அளித்தேன். எனது புகார் மீது உயர் அதிகாரிகள் எந்த விசாரணையும் செய்யவில்லை, நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 14/7/2023 நான் சந்திரன் FIR 39 கீழ் 2023 புகார் வழக்கு புதுச்சேரி நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் பொழுது நீதிமன்றம் சென்று வந்த அன்று ஊரில் இல்லாத என் மீது காலாப்பட்டு காவல் நிலையத்தில் மீண்டும் கம்பெனி கான்ட்ராக்டர் தம்பிராஜ் என்பவரை நான் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக FIR நம்பர் 73 கீழ் 2023 என்ற ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு குறித்து தம்பிராஜ் மற்றும் அவரது மனைவி தேவி ஆகிய இருவரும் கடந்த 22/1/2026 அன்று காலை சுமார் 11:30 மணியளவில் எனது வீட்டிற்கு நேரில் வந்து எனது கணவரை பொய் சாட்சியாக பயன்படுத்திவிட்டனர். என்னையும் பொய் புகார் கொடுக்க சொல்லி காலாப்பட்டு SI அருள்மணி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக எழுதச் சொல்லி அதனை ஆதாரமாக கொண்டு உங்கள் மீது வழக்கு பதிவு செய்துவிட்டனர் என்று கூறி அதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டார்கள். புகார்தாரர் தம்பிராஜ் SI அருள்மணி பொய் வழக்கு கொடுக்க சொன்னதை ஒப்புக்கொண்டு பேசிய வீடியோ ஒன்றை எனக்கு அளித்து அந்த விவரத்தை நீதிமன்றத்தில் வந்து நேரில் சொல்கிறேன் என்று கடிதம் வழங்கி சென்றுள்ளனர். இப்படிப்பட்ட பொய் வழக்கிற்காக பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதி பஞ்சாயத்து செயலாளராக இருந்த ஆறுமுகம் மகன் வெங்கடேசன் மற்றும் பொருளாளராக இருந்த ஆறுமுகம் மகன் செல்லப்பன் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் சத்தியம் செய்து பொய் சாட்சியம் அளித்து சென்றுள்ளனர்.
அது மட்டுமல்லாமல் 2024ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி கடற்கரையில் நடந்த கிராம பஞ்சாயத்து பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு கொடுத்த வரவு செலவு கணக்கு நோட்டீஸில் சாசன் நிறுவனம் வழக்கு செலவிற்கு ரூபாய் 5 லட்சம் நன்கொடையாக கொடுத்ததாகவும் அதில் குமார் மீது வழக்கு பதிவு செய்ய ரூபாய் 35,000 செலவிடப்பட்டதாகவும் 12 பக்கத்தில் நோட்டீஸ் அடித்து கொடுத்துள்ளனர். வழக்குகளுக்கு பணம் கொடுத்தது குறித்து 28/5/2024 அன்று நான் புதுச்சேரி கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர், லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு கண்காணிப்பாளர் மற்றும் தலைமை செயலர், தலைமை ஊழல் கண்காணிப்பு அதிகாரி ஆகியோருக்கு புகார் அளித்துள்ளேன். எனது புகார் மீது தற்பொழுது வரை யாரும் எந்த விசாரணையும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே ஐயா அவர்கள் பொய் வழக்கு பதிவு செய்த வழக்கிற்கு பணம் கொடுத்து நீதிமன்றத்தின் கூண்டில் ஏறி சத்தியம் செய்த பொய் சாட்சியம் அளித்துள்ள கிராம பஞ்சாயத்து செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் செல்லப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். என் மீது போடப்பட்ட பொய் வழக்கால் நீதிமன்ற உத்தரவுப்படி காரைக்கால் மாவட்டத்திற்கு சென்று 21 நாட்கள் கண்டிஷன் பெயிலில் தங்கி கையெழுத்திட்டுள்ளேன். இதற்காக வழக்கு செலவு மற்றும் போக்குவரத்து செலவு என கடுமையாக பொருளாதார ரீதியாகவும் தொழில் நஷ்டம், மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன். இந்த பொய் வழக்கு பதிவு செய்த எஸ்ஐ அருள்மணி மற்றும் அதற்கு துணையாக இருந்த எஸ்ஐ இளங்கோ ஆகியோர் மீது பதில் எனக்கு கூற வேண்டும். எனக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். பொய் வழக்கு பதிவு செய்த எஸ்ஐ மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றத்திற்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். இது சம்பந்தமா எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த மாதம் நீதிமன்ற வாசலில் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். நீதி கேட்டு உண்ணாவிரதம் என் மீது போடப்பட்ட பொய் வழக்கிற்கு இதற்காக நான் கண்டிஷன் பெயில்ல காரைக்கால் மாவட்டத்திற்கு சென்று 21 நாள் கையொப்பமிட்டு சென்றிருக்கிறேன். அதனால எனக்கு மிகுந்த மன உளைச்சல், தொழில் ரீதியான பாதிப்பு, அவமானங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் நீதி கேட்டு நீதிமன்றத்தின் வாசலில் உண்ணாவிரதம் இருக்க போறேன் நீதி கேட்டு. அதை தான் இன்னைக்கு நான் பத்திரிகையாளர் ஆகிய உங்களுக்கு இன்னைக்கு செய்ய தகவல் தெரிவிக்கிறேன். எனக்கு நீதி கிடைக்கும்னு நான் இதன் வாயிலா கேட்டுக்கிறேன். நன்றி. என் பொண்ணு கேபி ஸ்கூலில் படிச்சது ஐயா. அது ஒரு மாதம் 2 மாதம் ஃபீஸ் கட்டாமல் விட்டுட்டாங்க. உடனே ஆட்டோவில் ஏற்றாம போயிட்டாங்க. நான் திருப்படி போயிட்டு அங்கே போய் அவர்கிட்ட கேட்டேன், அன்பழக ஆட்டோவை. அவர் என்ன சொன்னார், நீ 2 மாதம் ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொன்னார். சரி நான் என்ன சொன்னேன், சரி நீ ஆட்டோ சொன்ன கேட்டாங்க. நானே என் வண்டிக்கு போயிட்டு அது பிறகு ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஸ்டேஷனுக்கு போனோடனே அவர் எஸ்ஐ இருக்காரு, அருள்மணி எஸ்ஐ. அவர் தான் சொன்னார், இதுமாதிரி ஒரு கம்பெனியாக எழுதி கொடுத்து நான் சொல்கிற மாரி எழுதுங்க. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் எழுதி கொடுத்துருக்கேன். அப்புறம் அவர் கைது போடல, கைது போட்டு நாங்கள் வந்துட்டோங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஐயா கோர்ட்லேருந்து கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு முறை போயிட்டு குமார் அன்பழகனுக்காக தான் நான் போய் பேச போனேன். டக்குன்னு எஸ்ஐ குமார் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு பொய் சாட்சி சொல்லணும்னு சொன்னார். நானும் அவர் பொய் சாட்சி சொல்லிட்டு வந்துட்டேன். என் மனசாட்சி எதுவும் கேட்கல ஐயா. அதனால என் உடம்பு முடியல. 2 மாதம் நான் ஹாஸ்பிட்டலில் வந்தேன். அதில் திருப்பி இடையில போயிட்டு நான் கோர்ட்டுக்கு போய் பேசுகிறேன் சொல்லி நான் போனேன் ஐயா. இவ்வளோ அன்பழகன் மேலே கேஸ் கொடுத்து தான் நான் போனேன். குமார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஐயா. குமார் மேலே அவர் நானே குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நாங்கள் எல்லாம் போய் அவர் அன்பழகன் இடத்துல அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். குமார் அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஐயா. அதனால் திருப்பி நான் வரும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன். இதுமாதிரி கோர்ட்டில் நான் உங்ககிட்ட சொல்லும்போது இவரை குமார் மேலே கேஸ் நான் கொடுக்கல ஐயா. அந்த சொல்லி தான் பண்ணேன். அதே பிறகு நான் குமார் மேலே நான் வாபஸ் வாங்கினேன். இதான் எனக்கு விஷயம். என்ன மன்னிச்சிட்டேன் ஐயா. நீங்கள் மீது எல்லாம் நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். நன்றி ஐயா.